அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற 25/3/2024 பங்குனி உத்திர திருநாள் அன்று ஹோலி பண்டிகை என்று வரக்கூடிய சந்திர கிரகணம், சூரியன் சந்திரன் பூமி ஒரு நேர்கோட்டில் வரும்பொழுது ஏற்படுவது சந்திர கிரகணம். ஆக இந்த சந்திர கிரகணமானது காலை 10:23 முதல் மதியம் 3:01 வரை நீடிக்கிறது. சுமார் 4.5 மணி நேரம் நீடிக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணமானது இந்தியாவில் அதிக பாதிப்பை ஏற்படுத்தாது. ஸோ யாரும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. இருந்தபோதிலும் கர்ப்பிணிகள், சிறு குழந்தைகள், முதியோர்கள், நோயாளிகள் இந்த கிரகண வேளையில் வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும். உள்ளே இருந்து கொண்டு இறைவனின் நாமத்தை சொல்லி வருவது சிறப்பு. கர்ப்பிணிகள் இறைநாமம் ஜெபிப்பது நல்லது. ஸோ இந்த கிரகண வேளையில் உணவு பதார்த்தங்கள், நீருள்ள பாத்திரங்கள், அரிசி போன்றவற்றின் மேலே தர்ப்பப்புல் அல்லது அருகம்புல்லை போட்டு வைக்க வேண்டும். அதே போல் கிரகண வேளையில் கதிர்வீச்சுகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த கதிர்வீச்சுகள் அதிகமாக இருப்பதனால் அத்தியாவசிய தேவைக்கு மட்டுமே யாராக இருந்தாலும் வெளியே வருவது நல்லது. அனாவசியமாக வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் தோல் சம்பந்தப்பட்ட அலர்ஜிகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதே போல் கிரகண வேளையில் எந்தவித வேலை செய்வதையும் தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக கர்ப்பிணிகள் இறைவனின் நாமத்தை மட்டுமே சொல்லிக் கொண்டிருப்பது நல்லது. கிரகண வேளையில் உணவு அருந்துவதை தவிர்க்க வேண்டும். தண்ணீர் குடிக்கலாம். கிரகணம் ஏற்படுவதற்கு 2 மணி நேரத்துக்கு முன்னர், அதாவது காலை 10:23 ஆரம்பிக்கிறது என்றால் கிட்டத்தட்ட 8:30 மணிக்கெல்லாம் சாப்பிட்ருங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் கிரகணம் ஆரம்பிக்கிற மாதிரி சாப்பிட்டு முடிச்சுருங்க. அதே மாதிரி கிரகணம் மதியம் 3:01 முடியுது இல்லையா, அதுக்கப்புறம் குளிச்சுட்டு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் உணவு சமைத்து சாப்பிடுங்க. குளிக்கும்போது தண்ணீரில் கல்லுப்பை போட்டு குளித்தால் கிரகண தோஷம் எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது. கிரகணமானது பங்குனி உத்திர நாளில் ஏற்படுவதனால் சூரியனுடைய நட்சத்திரமான கிருத்திகை, உத்திரம், உத்திராட நட்சத்திரக்காரர்கள் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். அதே போல் சந்திர பகவானினுடைய நட்சத்திரமான ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம் ஆகிய 3 நட்சத்திரக்காரர்களும் பரிகாரம் செய்து கொள்வது மிகவும் முக்கியம் வாய்ந்தது. அதாவது கிரகணம் முடிந்த பிறகு சிவாலயம் சென்று 1 கிலோ பச்சை அரிசியை கோயிலுக்கு தானம் செய்து வருவது சிறப்பான பரிகாரம். ஸோ சந்திர பகவானினுடைய இந்த கிரகண தோஷத்திலிருந்து முழுசாக நிவர்த்தியாகிவிடலாம். அதே போல் கிரகண வேளையில் காயம்படுவதோ, அடிபடுவதோ அல்லது விஷ ஜந்துக்கள் கடிக்கப்படுவதோ தவிர்த்தல் வேண்டும். ஏனென்றால் சிறிய எறும்புக்கு கூட கிரகண வேளையில் பல மடங்கு வீரியம் அதிகமாகும். ஆகவே கிரகண நேரத்தில், கிரகண நாளில் கவனமாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வேளையிலும் செயல்பட வேண்டும். ஸோ என்ன அப்படின்னா, இறைநாமத்தை சொல்லி கொண்டு இருப்பதே மிகவும் நன்மை பயக்கத்தக்கது. மேலும் இந்த சந்திர கிரகணத்தை வெறும் கண்ணால் பார்க்கலாம். பாதிப்பு ஒன்று பெருசாக கண்களுக்கு ஏற்படாது. ஆகவே இந்த சந்திர கிரகணத்தை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஹோலி பண்டிகை என்று வரக்கூடிய இந்த சந்திர கிரகணம் 100 ஆண்டுக்கு பிறகு இப்போது ஏற்படுகிறது. அதாவது இந்த ஆண்டின் முதல் சந்திர கிரகணம். இந்த ஆண்டில் 2 சந்திர கிரகணமும் 2 சூரிய கிரகணமும் ஏற்படுகிறது. இந்த 25/3/2024 சந்திர கிரகணத்துக்கு பின்பு அடுத்து 15வது நாளில் சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படிங்கிறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னிடம் ஜாதக பலன் கேட்க விருப்பம் உள்ள நபர்கள்
இந்த வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் எண் கொடுத்துள்ளேன். அதில் தொடர்பு